மதுரை RKIS அகாடமியில எஸ்ஏ எக்ஸாம்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அதுல இன்னைக்கு நம்ம டெஸ்ட் நம்பர் 3யோட சைக்காலஜி அண்ட் மேக்ஸ் இதோட ஆன்சரோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1 பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி டைரக்ஷன். ஸோ டைரக்ஷனா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னா எத்தனை திசைகள் உள்ளது, நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட், அந்த டைரக்ஷன் தெரியணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு திசையிலையும் போறப்ப நமக்கு வந்து ரைட் லெஃப்ட் எந்தெந்த ஆங்கிள் போறாங்க அப்படின்ற விஷயமும் தெரியணும். இப்ப வடக்கு நோக்கி இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். சோ வடக்கு நோக்கி போறோம் அப்படின்னா உங்களுக்கு எது வலது பக்கமோ அதான் அங்க இருக்கவங்களுக்கு வலது பக்கம், உங்களுக்கு எது லெஃப்டா அதான் உங்களுக்கு லெஃப்ட். அப்ப ரைட் லெஃப்ட் இந்த சைடு இருக்கும். அப்ப வடக்கு நோக்கி போறான் அப்படின்னா வலது பக்கம்ன்றது உங்களுக்கு எது வலது பையோ அதான் வலது. அப்ப வலதுன்றது என் கை பக்கம் திரும்பிடு, வலது கை பக்கம். இடதுனா என் கை பக்கம் திரும்பிடு, ரைட் லெஃப்ட்னு போட்டிருக்கேன் நானு. சரிங்களா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நார்த்தோட ஆப்போசிட் தான் லெஃப்ட். ஒரு இது கண்டுபிடிச்சீங்கன்னா அதோட ஆப்போசிட்டா அது கண்டுபிடிச்சலாம். அப்ப ரைட் லெஃப்ட் இந்த சைடு இன்டர்சேஞ்ச் ஆயிரும். தென் அடுத்து ஈஸ்ட் பக்கம், கிழக்கு நோக்கி நான் போறேன், கிழக்கு நோக்கி போறேன் 10 கிலோமீட்டர். சரிங்களா? போயிட்டேன் அப்படின்னா இப்ப வலது பக்கம் திரும்புறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வலது அப்படின்றது எந்த பக்கம், சவுத்ல இருக்கு. சரிங்களா? இடது அப்படின்றது மேல இருக்கு. சரிங்களா? சோ அப்ப ஈஸ்ட்ல கண்டுபிடிச்சோம்னா வெஸ்ட்டுக்கு வந்து அதோட ஆப்போசிட். அப்ப ரைட் மேல வந்துடும், லெஃப்ட் கீழே வந்துடும். சோ அப்ப ஒரு டைரக்ஷன் கொஸ்டின்ஸ் நீங்க டீல் பண்ணணும் அப்படின்னா இந்த பேஸ் டீடைல் இல்லாம நீங்க சால்வ் பண்ண முடியாது. முதல்ல அதை நம்ம வகை பண்ணிக்கணும். சரிங்களா? இல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் கான்செப்டை. சரிங்களா? இல்ல ரஃப் ஷீட்ல போனோடனே இதை எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை எழுதி வச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்து நம்ம டீல் பண்ண முடியும். ஏன்னா இது நாலுமே என்ன அப்படின்னா பிரைமரி டைரக்ஷன், முதன்மை திசைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்றதெல்லாம். சோ அதுக்கப்புறம் செகண்டரி டைரக்ஷன் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட், நார்த்துக்கும் ஈஸ்டுக்கும் நடுவில் இருக்கிறது நார்த் ஈஸ்ட், சவுத் ஈஸ்ட், அடுத்து சவுத் வெஸ்ட், அடுத்து நார்த் வெஸ்ட். சரிங்களா? அப்ப வடக்குக்கும் கிழக்குக்கும் நடுவில் இருக்கிறது வடகிழக்கு, தெற்குக்கும் கிழக்குக்கு இருக்கிறது தென்கிழக்கு, அடுத்து மேற்குக்கும் தெற்குக்கு இருக்கிறது என்னது தென்மேற்கு, அடுத்து என்ன சொல்லுவாங்க மேற்குக்கும் வடக்குக்கும் இருக்கிறது வடமேற்கு. சோ இதெல்லாம் செகண்டரி டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாக்குறதுக்கே நமக்கு எப்படி இருக்கும், ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கா, எல்லா பக்கமும் சுத்துறது ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கா. சோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா டைரக்ஷன் வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம டைரக்டா இந்த டேட்டா வச்சு மட்டும் பண்ணா போதும். சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம். எந்த ஒரு போட்டித் தேர்வு எடுத்தாலும் இந்த டைரக்ஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின் கன்ஃபார்ம், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. சரிங்களா? நீங்க எந்த வேணாலும் எக்ஸாம் இல்லைங்க, பேங்க், ரயில்வே, SSC, TNPSC, சரிங்களா, இல்ல டிபார்ட்மெண்ட் எக்ஸாம், இந்த செபி, RBI, அதுக்கப்புறம் வேற கோகனட் போர்டு, எந்த ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுனாலும் இந்த டைரக்ஷன் பேஸ்ட் கொஸ்டின் வந்துடும் ரீசனிங்ல. தென் இது வந்து என்ன அப்படின்னா அது வந்து திசைகள் கொடுத்து எந்த சைடு போறான்னு சொல்லி கொடுத்துருவோம். தென் ரெண்டாவது எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும், ரெண்டாவது டைப் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கடிகார முறைப்படி திரும்புறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிள் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கொடுத்துருவோம். சரிங்களா? ஒரு 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 பர்சன் இருப்பான், ஒரு எக்ஸ்ன்ற பர்சன், அவன் என்ன பண்றான், நார்த்த நோக்கி நிக்கிறான். சரிங்களா? வடக்கு நோக்கி பார்த்துட்டு இருக்கா. அது கடிகார திசையில் 45 டிகிரி திரும்புகின்றான் அப்படின்றான். கடிகாரம், அதுக்கப்புறம் கடிகார எதிர் திசைன்னு சொல்லுவோம். ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிளாக் வைஸ் டைரக்ஷன், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடிகார திசை, கடிகார எதிர் திசை. கடிகார திசை அப்படின்னா என்ன அப்படின்னா டுவர்ட்ஸ் லெஃப்ட். நமக்கு கடிகார திசைனா டுவர்ட்ஸ் லெஃப்ட், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்னா டுவர்ட்ஸ் ரைட். நமக்கு மறந்துடக்கூடாது. சரிங்களா? சோ அப்ப அதை பாக்குறப்ப நீங்க நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் பாக்குறப்ப இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் 90 டிகிரி. சரிங்களா? 90 டிகிரி. அப்ப 45 டிகிரின்றது என்னது, இதுல பாதி. அப்ப இந்த தான் 45 டிகிரி. சரிங்களா? சோ அப்ப இது ஒரு 90, இது ஒரு 90, இது ஒரு 90 மொத்தம் 360 டிகிரி இருக்கு. சரிங்களா? அந்த 360 டிகிரியை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆங்கிள் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? மறந்துடாதீங்க, ரெண்டே டைப் தான். சரிங்களா? ஒண்ணு நமக்கு வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி டைரக்ஷன், ரைட் லெஃப்ட் வச்சு கொடுக்கலாம், ரைட் லெஃப்ட் வச்சு கொஸ்டின், இல்ல ஆங்கிள் பேஸ் பண்ணி இந்த டிகிரில ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தென் அடுத்து மூணாவது ஒண்ணு இருக்கு, அது யாருக்கு மட்டும் கேட்பாங்க அப்படின்னா PC, போலீஸ் எக்ஸாம். டெஃபினட்டா போலீஸ் எக்ஸாம் கேட்பாங்க. அது SAக்கு கேட்பாங்களா அப்படின்னா கூட தெரியாது, ஆனா PCக்கு கண்டிப்பா அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகும். என்ன மாதிரி கொஸ்டின் அப்படின்னா அதெல்லாம் லாஜிக் கொஸ்டின். என்ன அப்படின்னா அதிகாலை பொழுது ராஜா என்பவன் நடைபயிற்சி மேற்கொள்கிறான், அவனின் நிழலானது அவனுக்கு வலதுபுறம் விழுகின்றது எனில் அவன் எத்திசையில் நடைபயிற்சி மேற்கொள்கிறான். இப்படி கேட்பான் லாஜிக்கா. அப்ப அதிகாலை பொழுதுன்ட்டான். அப்ப அதிகாலை பொழுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சன்ரைஸ் ஆறது வந்து ஈஸ்ட் பக்கம், சன்ரைஸ் ஆறது கிழக்கு பக்கம் தான் சன்ரைஸ் ஆகும். அப்ப ஏதோ ஒரு திசையில தான் நம்ம நடைபயிற்சி மேற்கொள்றான். அவனோட நிழல் அவனுக்கு வலது பக்கம் விழுகுது அப்படின்றான்.
அப்ப எனக்கு சன்ரைஸ் இந்த சைடு இருந்து சன்ரைஸ் அடிக்குது அப்படின்னா இங்க இந்த சைடு எனக்கு அடிக்கும். அப்ப என்னோட நிழல் ரைட் ஹேண்ட் சைடுல தான் விழுகும். நான் அப்ப என்ன சொல்லணும், எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல தான் சன்ரைஸ் ஆகணும். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு சன்ரைஸ் ஆகணும் அப்படின்னா நான் எந்த திசையில தான் நான் போயிருக்கணும், தெற்கு திசை. நான் தெற்கு திசையில நான் நடைபயிற்சி மேற்கொள்றேன். கிழக்கு இருந்து சூரியன் என்ன பக்கம் இந்த சைடுல தான் என்னோட நிழல் அடிக்கும். அப்ப என்ன என்னோட ரிஃப்ளெக்ஷன் ரைட் சைடு விழுகும். லாஜிக். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் லாஜிக். சோ நடைபயிற்சின்னு சொல்லலாம். இல்ல இரண்டு தோழிகள் அந்தி மாலை பொழுது தேநீர் அருந்துகின்றனர். அப்ப ரெண்டு பேரோட தோழி இவளோட நிழல் அவளுக்கு ஆப்போசிட்ல விழுகுது, இல்ல அவளுக்கு ரைட் சைட்ல. இந்த மாதிரி கிளப் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ அப்படி கேட்டாலும் நம்ம என்ன பண்ணணும், டைரக்ஷன் பேஸ் பண்ணி தான் ஆன்சர் பண்ணணும். மொத்தம் 3 மாடல் தான் இருக்கு. சரிங்களா? 95% கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல ரைட் லெஃப்ட் வச்சு தான் வரும். அதை மாற்றுக்கிறதே கிடையாது. திரும்ப அடுத்து ஒரு 3% சான்ஸ் இல்ல 4% சான்ஸ் தான் உங்களுக்கு என்ன ஆங்கிள் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த 1% சான்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் என்னன்னா அந்த லாஜிக் கொஸ்டின். ரொம்ப ரேர் அண்ட் ரேரஸ்ட் தான். சரிங்களா? இப்ப கொஸ்டின்ஸ்க்குள்ள போயிடலாம். இவ்வளவுதான் இன்ட்ரோடக்ஷன் இந்த பர்டிகுலர் டாபிக். சோ இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரோஜா வாக்ஸ் 20 மீட்டர்ஸ் நார்த். அப்ப நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கிறாவ அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணோம். அப்ப வடக்கு நோக்கி போறா ரோஜா. எவ்வளவு? 20 மீட்டர்ஸ் போயிடா. ஷீ டர்ன் லெஃப்ட்ன்றா. அப்ப நான் வடக்குனா எனக்கு லெஃப்ட், அதான் லெஃப்ட். 11 மீட்டர்ஸ் போயிட்டேன் நானு. அகைன் ஷீ டர்ன் லெஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு? 32 மீட்டர்ஸ். அப்ப லெஃப்ட்ன்றது எனக்கு என்ன வந்திருக்கும், சவுத். அப்ப இங்க இருந்து இந்த டைரக்ஷன் எனக்கு எவ்வளவு? 20 + 12. ஏன்னா மொத்தம் இந்த கெனூர் தான் எவ்வளவு? 32. நான் எழுதுறப்பே ரெண்டா கேட்டகரைஸ் பண்ணி எழுதிட்டேன். இது 20, அடுத்து ஒரு 12. அப்ப இதுதான் மொத்தம் 32 பேருக்கான் லெஃப்ட்ல திரும்பி. ஃபைனலி ஷீ டர்ன் லெஃப்ட் வாக் 11 மீட்டர்ஸ்ன்றாங்க. அப்ப இப்ப தெற்கு நோக்கி கீழே போயிருக்கா. தெற்குக்கு லெஃப்ட் எந்த சைடு இருக்கு அப்படின்னா கிழக்கு பக்கம். அப்ப 11 மீட்டர்ஸ். அப்ப இந்த லென்த்தும் சேம் லென்த். இதுதான் எண்டு. இது ஸ்டார்டிங், இது எண்டு. இப்ப கேள்வி என்ன கேட்கறான் அப்படின்னா, இன் which direction she from his original position. இதுதான் ஒரிஜினல் பொசிஷன். இங்க தான் ஆரம்பிச்சது. இங்க இருந்து இது எந்த, ஏன்னா இங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஃப்ரம்னு சொல்லிட்டான். அதான் ரொம்ப முக்கியம். ஃப்ரம்னா அங்க இருந்து தான் பார்க்கணும். அப்ப ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து இது என்னவா இருக்கு, தெற்கு திசை நோக்கி இருக்கு. சரிங்களா? அப்ப ஆன்சர் இஸ் சவுத். ஆப்ஷன் ஏல இருக்கு. சரிங்களா? அப்ப ஃப்ரம்ன்ற இடத்துல இருந்தா நம்ம பாயிண்ட மேட்ச் பண்ணணும். ஃப்ரம் த ஒரிஜினல் பாயிண்ட்னு சொல்லிட்டான். அப்ப ஆரம்ப புள்ளியில இருந்து தான் நம்ம முடிவு புள்ளி எங்கன்னு பார்க்கணும். அப்ப மேல இருந்து தான் கீழே பார்க்கணும். அப்ப இது என்ன டைரக்ஷன் அவனுக்கு அப்படின்னா சவுத். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏல இருக்கு. அடுத்த ரெண்டாவது क्वेश्चन என்ன சொல்லிருக்கா அப்படின்னா, ரவி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹவுஸ் வாக் 13 மீட்டர்ஸ் ஈஸ்ட்ன்றான். அப்ப 13 மீட்டர் ஈஸ்ட் போய்ட்டான். 13 மீட்டர் ஈஸ்ட் இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். சரிங்களா? தென் அடுத்து என்ன சொல்றாங்க, ஹி டேக் a left turn walk 7 மீட்டர்ஸ்ன்றாங்க. லெஃப்ட் டர்ன் 7 மீட்டர்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஓகே டன். தென் அகைன் ஹி டர்ன் a left turn walk 8 மீட்டர்ஸ்ன்றாங்க. ஓகே 8 மீட்டர்ஸ். இங்க 13 இங்க 8. அப்ப கொஞ்சம் குட்டியா போட்டுக்கோங்க. சரிங்களா? 8 மீட்டர்ஸ். ஹி ஃபைனலி டேக் a right turn சொல்லிட்டாங்க. ஃபைனலி he take a right turn. right turn மேல. சரிங்களா? எவ்வளவு? 5 மீட்டர்ஸ். இப்போ இதுதான் எண்ட். சரிங்களா? அதோட முடிச்சுட்டான். சரிங்களா? இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் எண்டிங் பாயிண்ட். அப்ப இந்த கேப் பார்க்கணும். அப்ப எனக்கு இங்க என்ன கேட்டிருக்கா, ஸ்டார்டிங் டு எண்ட் எவ்வளவு தூரம்னு கேக்குறான். சோ அப்ப இது என்னது, பித்தாகாஸ் தியரம். சரிங்களா? மறந்துடாதீங்க. பித்தாகாஸ் தியரம்ன்றது என்ன, ABC. சரிங்களா? எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் கேக்குறா. என்னது, வாட் இஸ் தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹவுஸ் அண்ட் ஃபைனல் பாயிண்ட். இங்கதான் ஹவுஸ் இருக்கு. ஹவுஸ்ல இருந்து இதான் ஃபைனல் பாயிண்ட் எண்ட். அப்ப இங்க இருந்து இங்க போனோம்னா இதான் ஷார்ட்டா போறது, ஷார்ட்கட்ல போறது. இந்த ஆங்கிள் போனோம் அப்படின்னா இது டைரக்ட் பொசிஷன். சரிங்களா? நான் ஷார்ட்டா போகணும், அது கிராஸா போகணும். அதுதான் விஷயம். சரிங்களா? சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் இந்த லென்த் 13, அதுல இந்த லென்த் 8 அப்படின்னா இது 5ஆதான் இருக்க முடியும். ஏன்னா 5 + 8 தான் 13. இந்த லைன் டேலி ஆகும். அப்ப ஏபி எனக்கு 5ன்னு தெரியும். அடுத்து பிசி எனக்கு என்னன்னு தெரியணும். அப்ப பிசினா இந்த லென்த் வந்து எனக்கு 7ன்னு சொல்லிட்டான். இங்க ஒரு 5 இருக்கு. அப்ப 7 + 5 நமக்கு 12. அப்ப பேஸ்ட் ஆன் தி பித்தாகாஸ் தியரம் போட்டுடலாமா? அப்ப AC² = AB² + BC². அப்ப AC எனக்கு தெரியாது, அதான் क्वेश्चन. AB எனக்கு தெரியும் 5² + BC தான் தெரியும். B ல இருந்து C க்கு இங்க இருந்து இங்க 7, அப்ப இங்க ஒரு 5. 7 + 5 12². சரிங்களா? அப்ப 25 + 144. அப்ப 169. AC² = 169. AC = 13. ஏன்னா ஸ்கொயர் ஆகிட்டு போச்சுன்னா ரூட்டா மாறிடும்ல. அப்ப √169 வெளியே இருக்கும்போது என்ன வந்திருக்கும், 13. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 13 மீட்டர்ஸ். சோ ஆப்ஷன்ல இருக்கா? எஸ், சி ஆப்ஷன்ல இருக்கு. சரிங்களா? சோ அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அஜிதா வாக்ஸ் 15 மீட்டர்ஸ் டுவர்ட்ஸ் வெஸ்ட்.
அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் இது 15 மீட்டர்ஸ் வெஸ்ட்ல நடந்துட்டான். இப்ப இங்க நிக்கிறான், இப்ப இங்க நிக்கிறான். ஓகேவா? then she walked 4 meters towards north. அப்ப டைரக்ஷனே சொல்லிட்டான். இப்ப ரைட் லெஃப்ட்னு சொல்லல, டைரக்ஷன் சொல்றான். இந்த திசையில போங்க அப்படின்னு. அப்ப நார்த். எவ்வளவு போறான் அப்படின்னா 4 meters போறாங்க. சரிங்களா? again he turned walk 3 meters towards eastன்றாங்க. அப்ப 3 மீட்டர் ஈஸ்ட். அப்ப இங்க இருந்து இங்க ஈஸ்ட் 3 மீட்டர். இது வந்து 15, இது வந்து 3. இன்னும் எவ்வளவு போகணும்? இந்த இடத்துக்கு டச் பண்ணணும், இன்னும் 12 மீட்டர் போகணும். சரிங்களா? அது இருக்கட்டும். ஓகே, இப்ப என்ன சொல்றாங்க? finally she walked 9 meters towards south ன்ட்டாங்க. 9 meters towards south. அப்ப இங்க இருந்து இங்க 4. ஓகேவா? 4 மீட்டர் ஆயிடுச்சா? அப்ப இங்க இருந்து இங்க 5. சோ இந்த இடத்துல தான் நான் நிக்கிறேன். இப்ப இதுதான் எண்ட், இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகேவா? இப்ப क्वेश्चन என்ன கேக்குறான் அப்படினா, அஜிதா how far from his initial position. இனிஷியல் பொசிஷன்னா இங்க இருந்து இங்க எவ்வளவு தூரம் அப்படின்னு கேக்குறாங்க. இங்க இருந்து இங்க. அப்ப A B C கரெக்ட்டா? ABC இப்பதான் தான். சரிங்க, எவ்வளவு தூரம் தான் கேட்டிருக்கான். அப்ப இந்த லென்த் எவ்வளவு தெரியணும் நமக்கு. அப்ப இங்க 3னா இங்க என்ன வந்திருக்கும்? இங்க 12. இந்த லென்த் இது 12. சரிங்களா? அப்ப இது என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? 5. அப்ப 12 5 அதேதான். சரிங்களா? 12. அப்ப போன क्वेश्चनக்கு அதே தான் வந்துச்சு. 12 5 தான வந்துச்சு. 12 ஸ்கொயர் 144, 5 ஸ்கொயர் 25, 169. அப்ப ஆட் பண்ணோம்னா 13. அப்ப ஆன்சர் இஸ் 13. இந்த லென்த் எவ்வளவு? 13 மீட்டர். சரிங்களா? ஸ்டார்டிங் டு எண்ட். Then அடுத்து பாருங்க, தாரணி starts from office walk 22 kilometers towards south அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நமக்கு என்ன சொல்லிருக்காங்க? இங்க இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்குவோம். 22 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். அப்ப இங்க இருந்து 22 கிலோமீட்டர் சவுத்ல நடந்துட்டேன். ஓகே, தென் அடுத்து என்ன 10 மீட்டர்ஸ். அடுத்து அந்த walk 10 மீட்டர்ஸ் ஆஃப்டர் டேக்கிங் a right turn அப்படின்றாங்க. சரிங்களா? அப்ப 22 இதுவும் போயிட்டு ரைட் டர்ன்ல 10 போறான். ஓகே, then அடுத்து he again turned, so she again turned take a right அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப இந்த வெஸ்ட் பக்கம் இருக்காங்க, ரைட்ல திரும்புறான். எவ்வளவு? 7. அப்ப இங்க இருந்து இங்க போறான், 7 போறான். ஓகேவா? 7. and he finally then take a left turn, walk 2 kilometers. இப்ப left turn சொல்றாங்க அவங்க. சரிங்களா? left turn. அப்ப left turnறது இதான் left turn. சரிங்களா? எவ்வளவு? 2. ஓகே, done. சோ இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, if he moves 9 meter towards south ன்றாங்க. அப்ப இங்க என்ன சொல்றாங்க? 9 meters towards south ன்றாங்க. அப்ப இங்க ஒரு 7, அப்ப இங்க வரைக்கும் இங்க ஒரு 2, அப்ப இங்க நிக்கிறான் சவுத்ல. சரிங்களா? 9 meters towards south. what is the direction of final point with respect to starting point? இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ரெஸ்பெக்ட் டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெஸ்பெக்ட் டு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்பாங்க. அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்துதான் இது எந்த திசைன்னு கேக்குறான். எந்த திசை? அப்ப இவனுக்கு இது சவுத், இது சவுத், இது வெஸ்ட், சவுத் வெஸ்ட். ஆன்சர் இஸ் சவுத் வெஸ்ட், தென்மேற்கு. புரியுதா? ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்தா சொல்றான். அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இது கிராஸா தானே இருக்கு. அப்ப இவனுக்கு சவுத் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கவனுக்கு இது வெஸ்ட், அது சவுத்துக்கு வெஸ்ட்டுக்கு நடுவுல போகுது. அப்ப சவுத் வெஸ்ட் இஸ் ஆன்சர். அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, 2 army trucks starts from same base. ஒரே பேஸ்ல இருந்தா கிளம்புது. ஃபர்ஸ்ட் ட்ரக் டிராவல் 11 கிலோமீட்டர் சவுத். அப்ப இங்க இருந்து ஆரம்பிக்கணும். இங்க இதான் பேஸ். சரிங்களா? இந்த பேஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் ட்ரக் என்ன இங்க போகுது அப்படின்னா 11 கிலோமீட்டர் சவுத் போகுது. 11 கிலோமீட்டர் சவுத். ஓகே, இது ட்ரக் 1 போட்டுக்கலாம், T1. சரிங்களா? உங்களுக்கு தெரியணும், 2 ட்ரக் இருக்கு. அப்ப T1 T2 நம்ம பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரக் வந்து 11 கிலோமீட்டர் சவுத்ல போகுது. தென் டர்ன் லெஃப்ட்னு சொல்லுது. டர்ன் லெஃப்ட் எவ்வளவு போகுது அப்படின்னா, லெஃப்ட் அண்ட் டிராவல் 19 கிலோமீட்டர்ஸ். அப்ப 19 கிலோமீட்டர்ஸ் லெஃப்ட் டர்ன் ட்ரக் 1. அந்த ட்ரக் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, டிராவல் 11 கிலோமீட்டர் வெஸ்ட். அப்ப ட்ரக் 2 என்ன போகுது அப்படின்னா 11 கிலோமீட்டர் வெஸ்ட்ல போகுது. ஓகே, 11 கிலோமீட்டர் வெஸ்ட்ல போகுது. தென் டர்ன் ரைட்னு சொல்லுது. டர்ன் ரைட். அப்ப டர்ன் ரைட்ன்றது நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மேல போகும். travel 5 kilometers. அப்ப travel 5 kilometers. Okay, done. Travel 5 kilometers. இப்ப என்ன சொல்றாங்க? Finally shortest distance between final position of both truck ன்றான். அப்ப இது இவனுக்கு எண்ட், இவனுக்கு இது எண்ட். கரெக்ட்டா? இப்ப பாருங்க, ரெண்டோட ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இந்த பேஸ் என்னன்னு கேக்குறான். சரிங்களா? பார்த்தாவே தெரியுதா பித்தகாஸ் தியரம்னு? மேட்ச் பண்ணிட்டோமா? A
BC மேட்ச் பண்றனா தெரியுதா உங்களுக்கு? அப்ப AB ஓட டிஸ்டன்ஸ் எனக்கு என்ன தெரியும்? 11 பிளஸ் 19 எவ்வளவு? 30. சரிங்களா? ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 11 நமக்கு தெரியும், இது 19 தெரியும். அப்ப 11 பிளஸ் 19 தான் என்ன நமக்கு? AB 30. அப்ப 30 ஸ்கொயர். அடுத்து என்ன கொடுத்திருக்கான்? எனக்கு என்ன வேணும்? AB. அப்ப எனக்கு ABC A B and A B and C. AC ஸ்கொயர் தானே வேணும் எனக்கு. அப்ப AC ஸ்கொயர்னா எனக்கு இதான் வேணும். அப்ப AB எனக்கு என்ன வந்திருக்கு, BC என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். சோ AB என்ன வந்திருக்கு அப்படின்னா 5 பிளஸ் 11 16 ஸ்கொயர். அடுத்து என்ன வந்திருக்கும்? பிளஸ் இங்க என்ன வந்திருக்கு? BC ஸ்கொயர். BC ஸ்கொயர் தான் 30. அப்பதான் எனக்கு AC ஸ்கொயர் தெரியும். AC ஸ்கொயர் என்னன்றது நமக்கு தெரியும். அப்ப ABC ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்க என்ன வந்திருக்கு? 16 ஸ்கொயர் 256 பிளஸ் 900. கரெக்டா? ரெண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வந்திருக்கும்? 900 1000 1156. கரெக்டா? 1156. இத ஸ்கொயர்ல இருந்து வெளியே எடுக்கணும். சோ 6ல முடிஞ்சிருக்கு. 6ல முடிஞ்சிருக்கு அப்படின்னா 4ல முடியற ஸ்கொயரா இருக்கும், 6ல முடியற ஸ்கொயரா இருக்கும். லாஸ்ட் 2 டிஜிட் ஸ்கிப் பண்ணிடலாம். மிச்சம் இருக்கிறது 11. 11 எந்த ஸ்கொயருக்குள்ள வரும் அப்படின்னா 3 குள்ள தான் வரும். ஏன்னா 4 4 16. அப்ப 35 ஸ்கொயர் எனக்கு நல்லாவே தெரியும். என்ன அப்படின்னா 3 × 4 12 25. அதோட இது சின்னதா பெருசானா சின்னது. அப்ப இந்த क्वेश्चन ஆன்சர் 34 கிலோமீட்டர் இஸ் ஆன்சர். அப்ப இந்த லென்த் என்ன? 34 கிலோமீட்டர்ஸ். இந்த ஸ்கொயர்ல இருந்து எடுக்க தெரியணும், இல்லைன்னா ஸ்கொயர் மதப் பண்ணி வச்சிருக்கணும். சரிங்களா? இதுக்கு ஷார்ட்கட் நம்ம கிளாஸ்ல கிராக் பண்ணோம். ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்டர், கியூப் வேல்யூ ஃபைண்டர்லாம் எப்படி போடுறதுன்னு. சோ क्वेश्चन நம்பர் 105 ஆன்சர் 35 கிலோமீட்டர் தான். அந்த ரெண்டு எட்ஜையும் கனெக்ட் பண்ணா வர டிஸ்டன்ஸ். சோ அடுத்து a person facing towards north east அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? சோ அப்ப நார்த் ஈஸ்ட் இத ஃபேஸ் பண்ணிருக்கான். சரிங்களா? he turned 180 degree in clockwise direction. அப்ப 180 degree clockwise direction னா இதான் 180 degree. கரெக்ட்டா? அதோட parallel opposite. அப்ப நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட். இப்ப இந்த இடத்துல ஃபேஸ் இப்படி பார்த்துட்டு இருந்தவன் 180 டிகிரின்றது இதான் 180 டிகிரி எக்ஸாக்ட்டா. சரிங்களா? 180 டிகிரி. ஓகே, இப்ப இருக்க clockwise தான் போயிருக்கேன். then 45 degree anti clockwise direction. இந்த இடத்துல நிக்கிறான், இந்த டைரக்ஷனை பார்த்து, ஏன்னா இந்த டைரக்ஷனை பார்த்தா இருக்கிறான். அப்ப இந்த டைரக்ஷனை பார்த்து இருக்கிறவனுக்கு இது ஒரு 45, இது ஒரு 90, 135 ஒரு 45 180 ஆயிடுச்சு. அப்ப இப்ப இந்த டைரக்ஷன்ல பார்த்துட்டு இருக்கவன் திரும்ப 45 டிகிரி எங்க போறான்? ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். அப்ப ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல இந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிருப்பான். தென் அடுத்து என்ன சொல்றாங்க? ஃபைனலி he turned 60 degree in clockwise direction. 60 degree in clockwise direction. அப்ப இப்ப இந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிருக்கான். கிளாக்ன்றது இப்படிதான் சுத்தும். அப்ப 60 னா இந்த இடத்துல வந்து நிப்பானா? இந்த டைரக்ஷன் இந்த இடத்துல. ஏன்னா 45 னாவே எக்ஸாக்ட்டா கிராஸா இருக்கும். 60 னா இன்னும் கொஞ்சம் மேல. அப்ப எப்பனாலும் இந்த டைரக்ஷன் தான். So now the person facing which direction கேட்டிருக்கான்? என்ன டைரக்ஷன்? சவுத் வெஸ்ட் இஸ் ஆன்சர். சரிங்களா? சவுத் வெஸ்ட் இஸ் ஆன்சர். 45ல இருந்தாலும் சரி, 60ல இருந்தாலும் சரி, 75ல இருந்தாலும் சரி, 85ல இருந்தாலும் சரி, 89ல இருந்தாலும் சரி, நீ என்ன டைரக்ஷன் தான் இப்படி இருந்தாலும் சவுத் வெஸ்டா. 90ன்னு போயிட்டாதான் என்ன ஆயிரும்? வெஸ்டா மாறிடும். சரிங்களா? 90க்குள்ள நீங்க எந்த டைரக்ஷனுக்குள்ள இருந்தாலும் நமக்கு அது பிட்வீன்ல தான் வரும். சோ அப்ப இந்த क्वेश्चन ஆன்சர் சவுத் வெஸ்ட். ரூபா ஸ்டாண்டிங் ஃபேசிங் சவுத். சரி, சவுத்த ஃபேஸ் பண்ணியிருக்கா. she walks 16 meters straight. சரிங்களா? அப்ப 16 ஸ்ட்ரைட்டா போறோம். அப்ப இங்க தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏன் நான் ஒவ்வொரு இடத்துலயும் ஸ்டார்டிங் போடுறேன் அப்படின்னா அப்பதான் கேட்கிற क्वेश्चंसக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும் குயிக்கா. சரிங்களா? எந்த இடத்துல ஆரம்பிச்சாலும் தெரியாம நம்ம முடிச்சிட்டு இருக்க கூடாதுல. சோ 16 கிலோமீட்டர்ஸ் வந்து அது என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் போறான். then he turned a left and walk another 13 kilometers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெஃப்ட்ல 13 கிலோமீட்டர்ஸ் போறான். இப்ப கிழக்கு நோக்கி இருக்கான். அண்ட் டர்ன் ரைட்னு சொல்லிட்டாங்க. டர்ன் ரைட்ன்றது இப்ப ஈஸ்ட் பக்கம் போயிருக்கான். ஈஸ்ட் டர்ன் ரைட்ன்றது என்ன வந்திருக்கும்? சவுத் 7 மீட்டர்ஸ் போயிருக்கான். ஃபைனலி டர்ன் லெஃப்ட்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலி ஹி டர்ன் லெஃப்ட் அப்படின்னு சொல்லியிருக்கா. எவ்வளவு? 9. சோ 9. சோ இதான் எண்ட். ஓகே, டன். which direction is she facing now? இப்போ எந்த டைரக்ஷன்ல பார்த்திருக்கா அப்படின்றா. இது என்ன டைரக்ஷன்ல இருக்கு? இது கிழக்கு பக்கம்ல. சோ ஈஸ்ட் இஸ் ஆன்சர். So Sunita is facing east. Okay, facing east. She walks 1 kilometer and then turn south. Upper 1 kilometer is the starting point. Turn south and walk 5 kilometers. Okay, she now turns east.
walk 2 kilometers. Okay, 2 kilometers. At the last she turned north, walk 9 அப்படின்ட்டா. அப்ப இங்க இருந்து இங்க 5 இந்த பாயிண்ட். அப்ப இங்க இருந்து இந்த எட்ஜ்ல இருந்து இங்க ஒரு 4. இந்த என்டையர் பாயிண்ட் தான் 9. ஓகே, டன். இதான் எண்ட். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, find the shortest distance between her initial position and final point. அப்ப இது என்னன்னு கேக்குறான், இந்த டைரக்ஷன். சரிங்களா, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு கேக்குறான். அப்ப இங்க இருந்து இங்க 1, இங்க இருந்து இங்க 2, அப்ப மொத்தம் இது 3. அப்ப A B C. ஓகேவா? அப்ப AC தான் எனக்கு தெரியாது, AB எனக்கு தெரியும். எவ்வளவு? 1 + 2 3. அப்ப 3 ஸ்கொயர் பிளஸ், அப்ப எனக்கு இது தெரியும், என்னது? 4 ஸ்கொயர். கரெக்டா? அப்ப 16 + 9 எவ்வளவு? 25. the root of 25 5. அப்ப இதோட லென்த் எவ்வளவு? 5 கிலோமீட்டர். ஆப்ஷன் டி ல இருக்கா? தட் இஸ் ஆன்சர். சாரி, அது என்னது மீட்டர்? அது क्वेश्चन எல்லாமே கிலோமீட்டர்ஸ் தான். அப்ப கிலோமீட்டர்ன்றப்ப ஆப்ஷன் 5 கரெக்ட். இங்க இருக்கு இது 5 மீட்டர், இது 5 சென்டிமீட்டர், இது 50 மில்லிமீட்டர். அத கரெக்ட்டா போட்டுக்கணும். क्वेश्चंस எல்லாமே இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி கிலோமீட்டர்ஸ். சரிங்களா? அப்ப ஆன்சர் நம்ம எதுல தான் குடிக்கணும்? கிலோமீட்டர்ஸ் தான் குடிக்கணும். அது ஆப்ஷன் டி ல தான் இருக்கு. ஓகேவா? P is 6 kilometers towards P is 6 kilometers to the south of R. Of R. இந்த இடத்துல பாருங்க, south of R அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப P is 6 kilometers to the south of R. அப்ப R ஓட சவுத்ல 6 கிலோமீட்டர்ஸ்ல P இருக்கான். இதான் அதோட அர்த்தம். சரிங்களா? T is 4 kilometers towards 4 kilometers to the east of P. P ஓட ஈஸ்ட் பக்கம், இதான் ஈஸ்ட் பக்கம். எத்தனை கிலோமீட்டர்ஸ்? 4 கிலோமீட்டர்ஸ்ல தான் யார் இருக்கா? T இருக்கா. அடுத்து Q is 10 kilometers south west of R. சரிங்களா? R ஓட சவுத் வெஸ்ட், இது சவுத், இது வெஸ்ட். சவுத் வெஸ்ட்னா இதுதான் சவுத் வெஸ்ட். R கான சவுத் வெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த லென்த் 10 கிலோமீட்டர்ஸ். இங்க தான் யார் இருக்கா அப்படின்னா Q இருக்கா. சரிங்களா? இங்க தான் Q இருக்கா. ஓகே, டன். Q. தென் அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா S is 3 kilometers to the south of T. T ஓட சவுத்ல தான் யார் இருக்கா? S இருக்கா. T ஓட சவுத்ல எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்ல? 3 கிலோமீட்டர்ஸ்ல தான் யார் இருக்கா அப்படின்னா S இருக்கா. S is 3 kilometers to the south of T. Find the shortest between P and S. P and S. இது கேக்குறான், இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கேக்குறான். இது 4 3 தெரியும்ல, 4 ஸ்கொயர் 16, 3 ஸ்கொயர் 9, 16 + 9 25. 25 ரூட்ல இருந்து எடுத்தா 5. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 5 கிலோமீட்டர்ஸ். புரியுதா? PUS தான் கேக்குறான். ரொம்ப ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். ஒன்ஸ் உங்களுக்கு பித்தகாஸ் தியரம் போட்டு போட்டு பழக்கமாயிருச்சு அந்த சம்ஸ் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எல்லாம் அப்படின்னா அதை நம்ம AC ஸ்கொயர்லாம் எழுதி போடணும்னு அவசியம் இல்ல. 2 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி அதை ரூட்ல வெளியே எடுத்துருங்க, அவ்வளவுதான். படம் வரையணும், அந்த படம் வரையறது தான் இங்க வித்த. சரிங்களா? ஓகே, டன். Question number 111. So P is 6 kilometers towards south of R. R ஓட சவுத்ல 6 மீட்டர்ல கிலோமீட்டர்ஸ்ல யார் இருக்கா அப்படின்னா P இருக்கா. தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா T is 4 kilometers towards the east of P. P ஓட ஈஸ்ட்ல 4ல தான் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா T இருக்கா. தென் அடுத்து Q is 10 kilometers southwest of R. R ஓட சவுத் வெஸ்ட்ல 10 கிலோமீட்டர்ல யார் இருக்கா? Q இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா S is 3 kilometers towards the south of T. T ஓட சவுத்ல தான் 3 கிலோமீட்டர்ஸ்ல நமக்கு யார் இருக்கா அப்படின்னா S இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேக்குறாங்க அப்படின்னா in which direction T with respect to Q. அப்ப Q ல இருந்து தான் நான் T ய பார்க்கணும். Q ல இங்க இருந்து தான் இங்க பார்க்கணும். ரெஸ்பெக்ட் டு சொல்லிட்டா அப்ப அங்க இருந்தா இனிஷியேட் பண்ணனும். அப்ப இங்க இருந்து பார்த்தா அப்படின்னா இது இவனுக்கு வந்து கிழக்கு பக்கம். சரிங்களா? ஈஸ்ட். ஆன்சர் இஸ் ஈஸ்ட். So from point A, Mohan walks 20 meters towards north. அப்ப 20 meters towards north. அப்ப இங்க இருந்து இங்க 20 meters towards north. இதா ஸ்டார்டிங் பாயிண்ட் Mohan. Then turn is right and walk 20. Turn is right, walk 20. Okay, done. Reach the point of B. B reach பண்ணிட்டா. சரியா? Find the shortest distance between A and B. A and B கான shortest distance. அப்ப as usual நமக்கு 20 ஸ்கொயர் 400. அப்ப 20 ஸ்கொயர் இங்க 20 ஸ்கொயர் கரெக்டாங்க. அப்ப 20 ஸ்கொயர் என்னது? 400 + 400 800. சரிங்களா? சோ அப்ப AC ஸ்கொயர் ஃபார்முலா தானே
சோ அப்ப 20 ஸ்கொயர் பிளஸ் 20 ஸ்கொயர், அப்ப இங்க ஒரு 400 இருக்கு பிளஸ் இங்க ஒரு 400 இருக்கு, அப்ப the root of 800 இதான் ஆன்சர். அப்ப root of 800 இருக்காங்க இல்லையே, அப்ப இதை எப்படி நம்ம பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இத 800 எப்படி பிரிக்கலாம், 400 into 2 பிரிக்கலாமா, 400 into 2 தானே 800, அப்ப இத ரூட்ல இருந்து வெளிய எடுக்கலாமா, 20 root 2 ஆன்சர் இருக்கா, 20 root 2 meters அதான் ஆன்சர். சரிங்களா, இந்த ஐடியாலஜி தெரியணும். இது வரைக்கும் போட்டுருவோம் பிரச்சனை இல்ல, 800 வந்துருச்சு, 800 ரூட் வேல்யூ கிடையாது, அப்படியே எடுக்கிறது. அப்ப அந்த ரூட் வேல்யூ கேன்சல், ஏன்னா எல்லாமே பேஸ்ல ரூட் வேல்யூஸ் இருக்கு, எல்லாமே 2 மல்டிப்ளிகேஷன் 5 மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கு. அப்ப இந்த 800 எப்படி 2 டைம்ஸ் பிரிக்கலாம், 400 into 2 பிரிச்சோம்னா 800, அப்ப 420 root 2 அப்படியே போட்டுக்கலாம் ஆன்சர். அடுத்து Sharmila walks 100 meters north direction. So 100 meters north direction Sharmila starting point. சரிங்களா, 100 மீட்டர் நார்த்ல நடந்துட்டா. சோ அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா from house, அப்ப இங்க தான் ஹவுஸ் இருக்கு. Then she walked 40 meters south. சோ அப்ப மேல போயிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டா, இங்க 40 meters இங்க இருக்கா, அப்ப 40 meters down 40 மீட்டர் இங்க வந்திருக்கா. சரிங்களா, சோ இது 60, இது 40. சரிங்களா, மேல போயிட்டு கீழே இறங்கி இருக்கா. Now she turned her right. சரிங்களா, இப்ப இந்த டைரக்ஷன்ல இருக்கா, இப்ப சவுத் பேஸ் பண்ணி இருக்கா, இப்ப ரைட் டைரக்ஷன் திரும்புறா. ரைட் டைரக்ஷன்ன்றது அவனுக்கு என்னது, வெஸ்ட். சரிங்களா, சோ her right direction right and walk 80 meters 80 meters. சரிங்களா, find the distance between initial to final point. இதான் வந்து end. சரிங்களா, இதான் வந்து ஸ்டார்டிங். அப்ப இங்க இது கேக்குறான், இந்த பாயிண்ட் என்னன்னு கேக்குறான். அப்ப 60 80 கரெக்டாங்க, 60 80. சோ அப்ப 6 6 36 8 8 64. சோ அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 100. சரிங்களா, சோ அப்ப இதை வெளியே எடுத்துடலாமா, வெளியே எடுத்தோம்னா 100 மீட்டரா. சரிங்களா, அதாவது ஒரு 0 மிஸ் பண்ணிருக்கு இங்கேயும், அப்ப 0 ஆட் பண்ணோம், அப்ப வெளியே எடுத்தோம் அப்படின்னா இதை வெளியே எடுத்தா 10. சோ 100 மீட்டர் இஸ் ஆன்சர். சரிங்களா, இதுக்கான ஆன்சர் 100 மீட்டர் டிஸ்டன்ஸ். சரிங்களா, அஞ்சனா ஃபேசிங் சவுத், she walked 9 meters reach point Z அப்படின்றாங்க. அப்ப இங்க சரிங்களா, இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். சோ 9 meters போயிட்டு இங்க Z அப்படின்ற ஒரு பர்சனை வந்து ரீச் பண்றாங்க. ஓகே, 9 meters போயிட்டு then after taking a right turn she walked 12 அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப ரைட் டர்ன் அப்படின்றது இந்த ரைட் டர்ன் 12 நடக்கிறா, 12 meter reach point Y அப்படின்னு சொல்றாங்க. Finally she turned the north direction, walk 4. அப்ப இங்க இருந்து இங்க ஒரு 4 குட்டியா போட்டுக்கலாம் 4, ஏன்னா இது 9. அப்ப 9ன்றப்ப 9 படி இறங்கிருக்கா, ஆனா 4 படி தான் மேல இருக்கு, அப்ப கொஞ்சம் குட்டியா. சரிங்க, 4 meter reach point E அப்படின்னு சொல்றாங்க. In which direction is the point EZ with respect to E? Respect to E. அப்ப E ல இருந்து தான் பார்க்கணும், E ல இருந்து இதுதான் டைரக்ஷன். அப்ப E க்கு இது என்ன டைரக்ஷன், நார்த், இது ஈஸ்ட். சாரி, அப்ப E இங்க இருக்கா, அப்ப E க்கு இது சவுத், இது ஈஸ்ட். அப்ப ஆன்சர் சவுத் ஈஸ்ட் இஸ் ஆன்சர். சரிங்களா, சவுத் ஈஸ்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி ல இருக்கு. ஏன்னா E க்கு இது சவுத் பக்கம், E க்கு இது ஈஸ்ட் பக்கம், சவுத்துக்கும் ஈஸ்டுக்கும் நடுவுல போகுது சவுத் ஈஸ்ட். சோ அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அஞ்சனா ஃபேசிங் சவுத். ஓ, அதே கொஸ்டினா அழிச்சிருக்க கூடாது. ஓகே, பாத்துக்கலாம். சோ அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் அஞ்சனா ஃபேசிங் சவுத், வாக் 9 meters towards reach point Z அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா he took a right turn, she walked 12 meters அப்படின்னு இருக்காங்க. ரைட் டர்ன் 12 meters, reach point Y. அடுத்து என்ன, she took a north direction 4. அப்ப 4 நார்த், இங்க தான் பாயிண்ட் E இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, டன். Find the shortest distance between point Y with respect to point Y and the starting point. அப்ப இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட், அப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இது எனக்கு 12 தெரியுது, 9 தெரியும், அதானே. அப்ப 12 9 ஸ்கொயர் 81, 12 ஸ்கொயர் 144. அப்ப 5 8 2 10, 12க்கு 2 மிச்சம் 1 225. 225 ரூட்ல இருந்து வெளியே எடுத்தா 15. சோ அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 15 மீட்டர். ஆப்ஷன் பி ல இருக்கு. சரிங்களா, அடுத்து 116, a person facing towards east. அப்ப நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட், அப்ப ஈஸ்ட ஃபேஸ் பண்ணி இருக்கான், இப்ப ஈஸ்ட் பக்கம் பார்த்திருக்கான். சரிங்களா, he turned 270 degree in clockwise direction.
அப்ப இது 180 டிகிரி. கரெக்டா? இது 180 டிகிரி ஆயிடுச்சா? அப்ப 180 டிகிரி பிளஸ் ஒரு 90 டிகிரி. அப்ப இங்க இருந்து இங்க இதுதான் எவ்வளவு? 270. கரெக்டா? 270 டிகிரி. புரியுதா? அப்ப இங்க இருந்து வந்திருக்கா. இப்ப நார்த்த பார்த்துட்டு இருக்கான் கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல. இந்த டைரக்ஷன்ல இருந்து இப்படி வந்திருக்கா அவன். ஓகேவா? தென் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிளாக்வைஸ் அண்ட் 45 டிகிரி ஆன்டி கிளாக்வைஸ். அப்ப 45 டிகிரின்றது அப்ப இங்க இதான் 45 டிகிரி. இந்த ஆங்கிள் இருக்கான். அப்ப இந்த ஆங்கிள் பேஸ் பண்ணி இருக்கும் 45 டிகிரி ஆன்டி கிளாக்வைஸ். Finally he turned 120 degree in anti-clockwise direction. 120 degree. அப்ப இங்க இருந்து ஒரு 45 இருக்கா? அடுத்து 45 இங்க இருந்து ஒரு 90 இருக்கா? 90 பிளஸ் 45 எவ்வளவு? 125. அப்ப நமக்கு எங்க இருக்கா? இந்த டைரக்ஷனை பேஸ் பண்ணிருப்போம். எது? சவுத் வெஸ்ட். சரிங்களா? ஃபைனலா எதை பேஸ் பண்ணி இருக்கான் அப்படின்னா சவுத் வெஸ்ட பேஸ் பண்ணி இருக்கான். the person facing which direction தான் கேட்டிருக்கான்? சவுத் வெஸ்ட். சரிங்களா? ஏன்னா இங்க இருந்து ஒரு 45 இங்க இருந்து ஒரு 90 அப்படின்னா 135 ஆயிரும். அவன் 120 தான் போறேன்றான். ஆனா 120 எனக்கு இந்த இடத்துல தான் இருப்பான். 120ன்றது இங்க 135 எக்ஸாக்டா சவுத்துக்கு போயிருவான். 120 தான் இருக்கான். அப்ப இங்க இருந்து 120 எவ்வளவு? 45 பிளஸ் ஒரு எவ்வளவு பண்ணலாம்? 45ல இருந்து 60 கழிச்சுக்கலாம் நம்ம. அப்போ ஒரு 65 சம்திங் ஏதோ ஒண்ணு. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல தான் இருப்பான். 120 டிகிரினா 135 சொன்னாதான் இந்த 15 டிகிரி ஆட் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருப்பான். சரிங்களா? One morning just after sunrise, Jyoti is going to school. ஸ்கூலுக்கு போறாளாம். சரிங்களா? அப்ப நமக்கு தெரியும் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட். அப்ப மார்னிங் சொல்லிட்டோம். அப்ப சன்ரைஸ் ஆகுது என்ன பக்கம்? கிழக்கு பக்கம் சன்ரைஸ் ஆகுது. ஓகே, ஜோதி வந்து ஸ்கூலுக்கு போறாளாம் காலையில. அப்ப வந்து லதாவை மீட் பண்றான். சரிங்களா? ரோட் கிராசிங்ல அப்படி மீட் பண்றப்ப லதா ஷேடோ வாஸ் எக்ஸாக்ட்லி டு த ரைட் ஆஃப் ஜோதி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப லதா ஜோதி அப்படி ரெண்டு பேர் இருக்காங்க. லதாவோட ஷேடோ வந்து ஜோதிக்கு ரைட் சைடு விழுகுதான். ஜோதிக்கு ரைட் சைடு. அப்ப இங்க பாருங்க லதா எந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நார்த் டைரக்ஷன்ல போவா. இவ சவுத் டைரக்ஷன்ல பேஸ் பண்ணி நிக்கிறா. அப்பதான் சன்ரைஸ் இந்த சைட்ல இருந்து ஈஸ்ட் பக்கம் இருந்து அடிக்கும். அப்ப லதாவோட ஷேடோ லதாக்கு லெஃப்ட்ல விழுகும். அது ஜோதிக்கு ரைட் ஹேண்ட் சைடுட்டாங்க. அப்ப ஜோதி எந்த டைரக்ஷன்ல பாத்திருப்பா? சவுத்த பாத்திருப்பா. லதா வந்து நார்த்த பாத்திருப்பா. இப்ப क्वेश्चन என்ன கேக்குறான் அப்படின்னா if they which facing face to face which direction ஜோதி is facing அப்படி தான் கேட்டிருக்கான். ஜோதி ஃபேசிங் எது? ஜோதி வந்து தெற்கு பக்கம் பார்த்திருக்கா. சரிங்களா? சவுத். சரிங்களா? ரெண்டு பேரும் ஆப்போசிட் தான் ஃபேஸ் பண்ணி நிக்கிறாங்க ஒரு ரோட் கிராசிங்ல. அவன் ரோட்டுக்கு அந்த சைடு நிக்கிறா, இவன் இந்த சைடு நிக்கிறா. அப்ப பார்த்தா அப்படின்னா லதாவோட ஷேடோ வந்து ஜோதிக்கு ரைட் சைடுல விழுகுது அப்படின்றாங்க. அப்ப கண்டிப்பா ஜோதி எந்த டைரக்ஷன்ல தான் பார்த்திருப்பா? சவுத்த பார்த்திருப்பா. அப்ப சவுத்த பார்த்துட்டு இருந்தாதான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இவ இந்த சைடு நிக்கிறா. அப்ப ஜோதிக்கு ரைட் சைடு இங்க நிக்கிறா அப்படின்னா ஜோதிக்கு ரைட் சைடு இந்த சைடு இருக்கு. அப்ப நான் சவுத்த ஃபேஸ் பண்ணிருக்கேன். அப்ப ஜோதி நான் எங்க இருக்கேன்? என்னோட ரைட் சைடு இந்த சைடு இருக்கு. ஜோதி எங்க இருக்கா? எனக்கு முன்னாடி நிக்கிறா. ஆப்போசிட்ல ஃபேஸ் டு ஃபேஸ். அப்ப அவ எங்க நிக்கிறா? நான் வந்து சவுத்த ஃபேஸ் பண்ணிருக்கேன். அவ வந்து நார்த்த ஃபேஸ் பண்ணிருக்கா. அப்ப சன்ரைஸ் ஆகுது. இந்த சைடுல இருந்து விழுகிறப்ப ஜோதிக்கு அவ எந்த சைடுல விழுகும்? ரைட்ல விழுகும். அவளுக்கு ஜோதிக்கியோட நிழல் தான் அவளுக்கு ரைட் சைடுல விழுகும். அப்ப அவளோட நிழல் எப்படி இருக்கும்? நமக்கு லதாவோட நிழல். சோ இந்த சன்ரைஸ் ஆகுது. அப்ப இவளோடது இவளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இவளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு. அவன் சொல்லிட்டா ஆரம்பத்திலேயே லதாவோட ஷேடோ தான் ஜோதிக்கு ரைட் சைடுல விழுகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? சோ அப்படி இருக்கும் பட்சத்துல ஜோதி எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணி இருப்பா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சவுத்த ஃபேஸ் பண்ணி இருப்பா. இது லாஜிக்கல் கொஸ்டின். நான் சொல்லியிருந்தேன் ஏர்லியராவே டாபிக் ஆரம்பிக்கிறப்ப. கொஸ்டின் நம்பர் 118. சோ 118 பாத்தீங்க அப்படின்னா A is 13 மீட்டர் சவுத் ஈஸ்ட் ஆஃப் B அப்படின்ட்டான். சவுத் ஈஸ்ட் ஆஃப் B. அப்ப B ன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. அவனோட சவுத் ஈஸ்ட் இந்த இடத்துல தான் 13 மீட்டர் தூரத்துல தான் இங்க யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா A இருக்கா. சரிங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா C is 12 மீட்டர் சவுத் ஆஃப் B. B யோட 12 மீட்டர் சவுத்ல யார் இருக்கா? 12 மீட்டர் சவுத்ல இங்க யார் இருக்கா அப்படின்னா C இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் AC ஏக்கு சிக்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம as usual நமக்கு தெரியும் the based on the Pythagoras theorem போட்டுருப்போம். நம்ம என்ன போட்டுருப்போம்? இங்க A ன்னு போட்டுருப்போம். இவனை B ன்னு நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம். இங்க C ன்னு அவனை மென்ஷன் பண்ணிருப்போம். சரிங்களா? அப்ப AC square is equal to AB square plus BC square. அதானே நமக்கு தெரியும். அப்ப AC square is equal to
ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்றத நமக்கு கதை பித்தகோரஸ் தியரம். அது ஏசியை கொடுத்துட்டான் எவ்வளவு 13 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்து நமக்கு என்ன தெரியும், ஏபி தெரியும், என்னது 12 ஸ்கொயர்னு தெரியும், பிசி ஸ்கொயர் தான் எனக்கு தெரியாது, அதான் எனக்கு தெரியாது. சோ அப்ப 169 is equal to 144 plus BC அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. சோ அப்ப இங்க செப்பரேட் பண்ணோம்னா என்ன வந்திருக்கும், 25 is equal to BC square. சோ அப்ப BC is equal to நமக்கு எவ்வளவு 5 meters. ஆப்ஷன் ஏல இருக்கா 5 மீட்டர். அப்ப இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னா 5 meters. சரிங்களா, 5 meters is a distance. So அடுத்து 119, Ram walks 10 meters out from his house. சரிங்களா, அப்ப 10 meters எங்க போறான் அப்படின்னா சவுத்ல போறான், ஹவுஸ்ல இருந்து 10 meters இங்க நிக்கிறான். அப்ப turn a left turn, walk 23 meters, turn left turn 23 meters, again he turn a left turn, walk 40 meters அப்படின்னு சொல்றாங்க, walk 40 meters. அப்ப இங்க இருந்து இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 10, அடுத்து இங்க இருந்து இங்க பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 30. இந்த என்டையர் ரோ தான் எவ்வளவு நமக்கு 40 meters. இப்ப இங்க நிக்கிறேன். Then turn a right turn, walk 5 meters, right turn, walk 5 meters, right turn, walk 5 meters and reach school. இங்க தான் ஸ்கூல் இருக்கு. சரிங்களா, இங்க தான் என்ன இருக்கு, ஹவுஸ் இருக்கு. ஓகே டன், ஹவுஸ் இருக்கட்டும். இப்ப क्वेश्चन என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா in which direction is the school from house ன்டா. இத ஹவுஸ், இத ஸ்கூல். அப்ப இங்க இருந்து இந்த கிராஸா இருக்கா, கிராஸா இந்த இடத்துல இருக்கா. அப்ப இவனுக்கு இது என்ன டைரக்ஷன், இது ஈஸ்ட் பக்கம் வீட்ல இருந்து, இது என்ன பக்கம் நார்த். அதானே, சோ நார்த்துக்கு ஈஸ்டுக்கும் நடுவுல போகுது. அப்ப என்ன வந்திருக்குங்க, நார்த் ஈஸ்ட் இஸ் ஆன்சர். ஹவுஸுக்கு இது நார்த், ஹவுஸுக்கு இது ஈஸ்ட், ரெண்டுக்கும் நடுவுல அப்படி போதா. அப்ப ஏன்னா ஹவுஸ்ல இருந்தா கேட்டிருக்கான், ஃப்ரம் ஹவுஸ் தான் கொஸ்டின் கேட்டிருக்கு. அப்ப வீட்ல இருந்து தான் நம்ம பார்க்கணும். அப்ப ஆன்சர் என்ன, நார்த் ஈஸ்ட். சோ அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வருண் வாக்ஸ் 13 meters towards south அப்படின்னு சொல்லிட்டாங்க. 13 meters towards south இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். 13 meters சவுத்ல போறான். then he walked 10 meters towards north அப்படின்னு சொல்றாங்க. walk 10 meters towards northன்றான். அப்ப 10 meters இங்க போய்ட்டான், இந்த இடத்துல நிக்கிறான். இது 3, இது 10. சரிங்களா, மொத்தம் இந்த என்டையர் கான்செப்ட் தான் 13. சரிங்களா, ஓகே டன். இப்போ இந்த இடத்துல நிக்கிறான். சோ இப்போ என்ன சொல்லிருக்கான் அப்படின்னா finally he walks 4 meters towards east ன்டா. இங்க நின்னு போறான், 4 meters eastல போறான். சரிங்களா, in which direction is now he respect to the starting point. அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எங்க respect to his starting point, respect to சொல்லிட்டு அப்ப அங்க இருந்து பார்க்கணும் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இத டைரக்ஷன் அவனுக்கு. சரிங்களா, அப்ப இவனுக்கு இது என்ன டைரக்ஷன், ஈஸ்ட், இது சவுத், சவுத் ஈஸ்ட்ல இருக்கு. இவனுக்கு இது என்ன வரும், சவுத், இது அவனுக்கு ஈஸ்ட், ரெண்டுக்கு கீழே போகுது. அப்ப சவுத் ஈஸ்ட் இஸ் a ஆன்சர். சரிங்களா, சவுத் ஈஸ்ட் ஆன்சர். So question number 121, the percentage of A and B ன்னு சொல்லிட்டாங்க. A and B வந்து என்ன சொல்லிருக்காங்க, 4x 5x அப்படின்னு சொல்லிருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் அப்படின்னு இருக்காங்க. 5 வருஷம்னால பிளஸ் பிளஸ் போட்டேன் நானு. 5 is by 6 ன்னு இருக்காங்க. அப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம். 6 24x plus 30 is equal to 25x plus 25. சோ அத நம்ம x கழிச்சோம்னா x 24x ல இருந்து 25x போச்சு அப்படின்னா சோ நமக்கு வெரி x கிடைக்கும். 30ல இருந்து 25 போச்சு அப்படின்னா 5. அப்ப x = 5 கிடைச்சிருச்சு. இப்போ என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா sum of the present ages, ரெண்டு பேரோட வயது கூடுதல் என்னன்னு கேட்டிருக்கான். ரெண்டு பேரோட வயது கூடுதல் எவ்வளவு, 9x. அதானா 4x + 5x 9x. x ஓட வேல்யூ எனக்கு 5 ன்னு தெரியும். அப்ப 9x எவ்வளவு, 45 வயசு. ஆன்சர் ஆப்ஷன் B ல இருக்கு. So which of the following is the smallest ratio? எது smallest ratio கேக்குறாங்கல 7/13, 7/13, 17/25, 7/15, 15/23 அப்படின்னு சொல்லிருக்காங்க. நாலு ஆப்ஷன் இருக்கு. இதுல எது smallest ன்னு கேக்குறாங்க. நான் smallest ratio fraction கண்டுபிடிக்க ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன். you compare any two, எதை வேணாலும் கம்பேர் பண்ணிக்கலாம், ரெண்டு ஜோடியா. சோ இப்போ நான் இது ரெண்டையும் கம்பேர் பண்றப்ப 25x7, சரிங்களா, இது ரெண்டு கிராஸா நான் மல்டிபிள் பண்றேன். 25x7 நமக்கு என்ன வந்திருக்கும், நியர்லி வந்து நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 8 டைம் போட்டோம்னா நமக்கு வந்து 200 வந்திருக்கும். அப்போ 175 வந்திருக்கும். 13x70, அப்ப 170, அடுத்து ஒரு 51, 170 ஒரு 51. சோ 1 12க்கு 2 மிச்சம் 1 221. அப்ப இதுக்கு மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா 221, இது ரெண்டையும் பெருக்கிறப்ப சோ 15 225. சோ 23x7, 7 3 21, மிச்சம் 2
ஒரு 14 15 16 161. சோ அப்ப இந்த ரெண்டு டேட்டால ஸ்மாலஸ்ட் இது, இந்த ரெண்டு டேட்டால ஸ்மாலஸ்ட் இது. இப்ப அதை ஃபைனலைஸ் பண்ணுவோம் நம்ம 7/13, 7/15. சோ அப்ப இது ரெண்டு கிராஸா மல்டிபிள் பண்ணிக்கலாம். மல்டிபிள் பண்றப்ப 7x13 தான் நமக்கு என்ன வந்திருக்கும், ஸ்மாலஸ்ட் வரும். அப்ப 7x15 நம்ம ஆல்ரெடி பெரிய நம்பரா தான் வரும். சோ 70 7 21. சோ அப்ப இங்க போடுறப்ப 91 வந்துரும். இங்க போடுறப்ப நமக்கு என்ன வந்திருக்கு, 70 + 35 105 வந்துரும். அப்ப இந்த ஸ்மாலஸ்ட் என்ன? அப்ப ஃபைனல் ஆன்சர் 7/15 ஆப்ஷன் சி ல இருக்கு. சரிங்களா? 7/15 இஸ் ஆன்சர். இதான் ஸ்மாலஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ஷார்ட்கட். நீங்க ஒவ்வொன்னாலும் அடிச்சு கொடுத்தலாம் கண்டுபிடிச்சீங்கன்னா இட்ஸ் செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன். சரிங்களா? ஸ்மாலஸ்ட் தான் கேட்டிருக்கான். சரிங்களா? மறந்துடாதீங்க. சோ அடுத்து சொல்லிருக்காங்க the mixture of 60 liters of milk and water. சோ 60 லிட்டர் இருக்கு, milk and water இருக்கு. சோ 2:1 அப்படின்ற ரேஷியோல இருக்கு. அப்ப 60 × 2/3 அப்ப எவ்வளவு அடிச்சு கொடுத்தலாம் 20. அப்ப 40 லிட்டர் பாலும் 20 லிட்டர் தண்ணியும் இருக்கு. ஏறாவே அத பிரிச்சிட்டேன். In this ratio, if the ratio is to be 1:2, what is the quantity of water should be further added? அப்ப இந்த குவாண்டிட்டி அதாவது 2:1ன்ற ரேஷியோல இருக்கிறத 1:2 மாத்தணும் அப்படின்னா எவ்வளவு தண்ணி ஆட் பண்ணணும்னு கேக்குறான். சரிங்களா? அப்ப நமக்கு என்ன இருக்கு, மில்கோ வாட்டர் இருக்கு. எவ்வளவு குவாண்டிட்டி இருக்கு, ஒரிஜினலா 40 லிட்டரும் தென் 20 லிட்டரும் ஒரிஜினலாவே இருக்கு. இதுல எத்தனை லிட்டர் தண்ணியை நான் ஆட் பண்ணனா, சரிங்களா? வாட் இஸ் த குவாண்டிட்டி ஆஃப் வாட்டர், எத்தனை லிட்டர் தண்ணி ஆட் பண்ணனா எனக்கு ரேஷியோ will becomes 1:2ன்றா. அப்ப கிராஸா மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்றோம் 2 × 40 80. சரிங்களா? ஈக்குவல் டு 20 + x. அதானே? அப்ப இங்கிட்டு போச்சு அப்படின்னா 60 is equal to x. அப்ப வந்து எவ்வளவு தண்ணி ஆட் பண்ணா போதும், 60 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணா போதும் நம்ம. அப்ப இப்ப பாருங்களேன், ஒரிஜினலா 40, இங்க 60 இருக்கு, 20 இருக்கு. இப்ப இங்க ஒரு 60 லிட்டர் ஆட் பண்ணா எவ்வளவு மாறிடும், 80 மாறிடும், இங்க 40 மாறிடும். அப்ப ரேஷியோ பாருங்க 1:2 வந்துருச்சா? இந்த இருக்கா 1:2. அப்ப நான் கண்டுபிடிச்ச 60 கரெக்டா? கிராஸ் செக் பண்ணி ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். So அடுத்த क्वेश्चन பாருங்க, two numbers are in the ratio 3:5. 9 is subtract from each ன்டா. அதானே? அப்ப 3x 5x 9 is subtracted from each. அப்படி பண்றப்ப எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 12/23 கிடைக்குது அப்படின்றான். அப்ப செகண்ட் நம்பர் என்ன, ஃபைண்ட் தி செகண்ட் நம்பர் என்ன கேக்குறான். அப்ப வழக்கம் போல நமக்கு என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிபிள் பண்ணிரணும். 23 அப்ப 3 டைம் இருக்கணும் அப்படின்னா 69. சரிங்களா? 69x மைனஸ் 9 9 27 மிச்சம் 2 18 19 20 207 is equal to I பண்ணடா 60 60x 60x மைனஸ் அடுத்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா 90 108 108 எஸ் கரெக்ட். சரிங்களா? 108 9 90 92 18 108. ஓகே டன். சோ இப்போ இதுல இருந்து இத கழிச்சலாம் 9x. சரிங்களா? ஈக்குவல் டு 207 பிளஸ் 207 அங்கிட்டு போயிருச்சு. அப்ப 99. சரிங்களா? அதானே? இங்க மைனஸ் அங்கிட்டு போச்சுன்னா பிளஸ்ஸா மாறிடும். அப்ப 207 மைனஸ் 108 99. x is equal to 11. அப்ப x 11 கிடைச்சிருச்சு. செகண்ட் நம்பர் 5x. அப்ப 55 இஸ் ஆன்சர். ஆப்ஷன் டி ல. அடுத்து a if 30% of a is equal to 30% of a is equal to 0.25 0.25 of b is equal to 1/5 of c அப்படின்னு சொல்லிருக்காங்க. 30% of a is equal to 0.2% of b is equal to 1.5% of c ன்னு சொல்லிருக்காங்க. சோ அப்ப இது என்ன பண்ணலாம், 30% of a is equal to 25% of b. ஏன்னா அடிச்சு கொடுத்தாங்க 100ல அடிச்சு கொடுத்தாங்க ஒரு 25% of b is equal to 20% of c. எல்லாமே நான் பர்சன்டேஜா மாத்திட்டேன். இந்த இந்த பின்னாவும் இது எல்லாத்தையும் பர்சன்டேஜா மாத்திட்டேன். எனக்கு ஈஸியா இருக்கும்ன்றனால. சரிங்களா? எனக்கு ஈஸியா இருக்கும்ன்றனால நான் எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டேன், பின்னா மாத்திட்டேன். இது எல்லாத்துக்கும் கீழே 100 போடணும். அப்ப 100 கேன்சல் ஆயிடும் எனக்கு எல்லாத்துக்கும் கீழே. அப்ப 30% of a is equal to 25% of b is equal to நமக்கு என்ன வந்திருக்கு, 20% of c வந்திருக்கு. சரிங்களா? சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா we take on LCM. சரிங்களா? இதுக்கு மூணுக்குமே நமக்கு LCM எடுக்க போறோம். LCM எடுத்தோம் நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படின்னா, மூணுக்கு LCM எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஒவ்வொன்றுக்கு எவ்வளவு வருதுன்னு. 30 25 20 30 25 20. சோ அப்ப 5 அடிச்சு கொடுத்துடலாம். 6 30 5 25 4 20. சோ அடுத்து ரெண்டாவது பால்ல 2 2 4 5 அவ்வளவுதான். சரிங்களா? 10 30 15 15 2 30.
சரிங்களா? சோ 10 30 30 5 150 150 2 300 சரிங்களா? அப்ப 300 இஸ் எல்சிஎம். அப்ப இதெல்லாம் இதை அடிச்சு கொடுத்தா அப்படின்னா 10 டைம்ஸ் இஸ்ட் இதால இதை அடிச்சு கொடுத்துடலாம். அடிச்சு கொடுக்குறப்ப நமக்கு என்ன வந்திருக்கும் 25 ஆல அடிச்சு கொடுக்குறப்ப 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் இஸ்ட். அடுத்து என்ன வந்திருக்கும் 20 ஆல அடிச்சு கொடுக்குறப்ப நமக்கு என்ன வந்திருக்கும் 0 க்கு 0 கேன்சல் ஆயிரும் 15. அப்ப 10:12:15 இஸ் ஆன்சர். ஆப்ஷன் சி ல இருக்கு. சோ அடுத்த क्वेश्चन பாருங்க. sum of square of 3 positive integrators 608 சரிங்களா? or the ratio is equal to 2:3:5. find the numbers ன்டா find the numbers அப்படினு சொல்லிட்டாங்க. அப்ப 2:3:5 இத ரேஷியோ. இப்போ என்ன சொல்றாங்க sum of squares of 3 positive numbers. அப்ப இதோட ஸ்கொயர் என்னது 4x square plus 9x square plus 25x square is equal to 608. புரியுதா? இத கன்வர்ஷன் தெரியணும். அப்ப இதெல்லாம் வந்திருக்கும் 25 29 36 ஆட் பண்ணா என்ன வந்திருக்கு 25 34 38 38 square is equal to 608. x square is equal to 608 by 38. so we simplify on it சரிங்களா? சோ என்ன வரலாம் 1 2 9 2 18 3 2 6 4 2 8. ஓகே 19 டைப்ல கேன்சல் பண்ணலாம். 19 சரிங்களா? ஏன்னா 19 இஸ் a prime number, வேற சாய்ஸே இல்ல. நான் அதால தான் டிவைட் பண்ணோம். 19 அப்படின்ற பட்சத்தில் மிச்சம் எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 11 இருக்கு. அப்ப இங்க 4 இருக்கு, 9 இருக்கு, 4 இருக்கு. 9ஆவது பல்ல 4 வரணும் அப்படின்னா 6 டைம் தான் வரும். 9 6 54 சரிங்களா? அப்ப 19 × 6 வேணா போயிட்டு வரும். 9 6 54 மிச்சம் 5 6 5 11 111 வந்துருச்சா? சோ அப்ப இந்த டிவிசிபிலிட்டி கான்செப்ட் தெரியணும். x square is equal to 16. அப்ப x is equal to 4. அப்ப என்ன கேட்டிருக்கா அப்படின்னா வாட் இஸ் தி நம்பர் தான் கேட்டிருக்கா. அப்ப x க்கு இந்த இடத்துல போட்டுறலாமா? அப்ப 2x. அப்ப 4 × 2 8, 3 × 4 12, 5 × 4 20. அப்ப இதான் ஆன்சர் 8 12 20. ஆப்ஷன் பி ல இருக்கு சரிங்களா? இந்த வேர்ட கரெக்ட்டா படிச்சு ஆன்சர் பண்ணனும் அவ்வளவுதான். So the average age of 3 boys of 25 years. சரிங்களா? average age ன்றாங்க. average age. அப்ப மூணு பாய் யாருன்னு தெரியாது. நான் a plus b plus c ன்னு வச்சுக்கிறேன். இவங்களோட average 25 னா சம் எவ்வளவு 75. சரிங்களா? மூணு பேரோட வயது கூடுதல் 25. a plus b plus c எவ்வளவு எனக்கு 75 வயசு மூணு பேரோடது. and their ages are the proportions. என்னது 3:5:7 சொல்லிட்டாங்க. of the youngest boyன்றது இவன் தான் youngest boy. சின்ன வயசா இருக்க 3 இருக்கா? அந்த 3 தான் youngest boy. அப்ப அந்த 75 வயசு தான் டோட்டல் ஏஜ். அதுல 3/15 அடிச்சு கூட்டா போதும். 15 எப்படி வந்துச்சு? 3 + 5 + 7 எல்லாத்தையும் கூட்டோம்னா 15. அதான் ரேஷியோ பார்க்குற மெத்தட். அப்ப ஓர் 15 15 ஐ 15 75. அப்ப ஐ 3 15. அப்ப youngest boyயோட வயசு என்ன? 15 வயசு. The present age of Arun and Suresh is 24 years 36 years. 24 வயசு 36 வயசு இப்ப பிரசன்ட். ஓகே அருண் and நமக்கு என்ன சொல்லிருக்காங்க சுரேஷ் அப்படின்னு சொல்லிருக்காங்க. What is the ratio between the ages of Suresh and Arun 8 years ago? அகோனா முன்னாடி 8 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப -8 பண்ணணும் இவங்க ரெண்டு பேத்துக்கும். அப்ப 8 கழிச்சிடலாம் நம்ம இதுல இருந்து. 8 கழிச்சோம் அப்படின்னா உனக்கு 16 வயசு. இதுல 8 கழிச்சிடலாம் 28 வயசு. இதுதான் அருண் and சுரேஷ். யாரோடது? What is the age of ratio between the ages of Suresh and Arun தான் கேட்டிருக்காங்க. நல்லா கொஞ்சம் முதல்ல எழுதுனது அருண் சுரேஷ். நீங்க இப்படியே போட்டீங்க அப்படின்னா என்ன வந்திருக்கும் 4:7 இருக்கும். 4:7 ஆப்ஷன்ல வச்சிருப்பான் கரெக்ட் போட்டுங்க. ஆனா தப்பு. அருண் சுரேஷ் எழுதிருக்கேன். ஆனா கேட்ட கேள்வி என்னது சுரேஷ் அருண் தான் கேட்டிருக்கான். அப்ப ஆன்சர் என்ன 28:16. அப்ப 7:4 தான் இருக்கும் ஆப்ஷன்ல. அதை தான் சூஸ் பண்ணணும். ஆப்ஷன் சி ல இருக்கா? கேர்ஃபுல்லா பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி क्वेश्चंस வந்து குரூப் 4ல ஒரு 1 இயர் பேக் நினைக்கிறேன் லாஸ்ட் செட்டுக்கு முன்னாடி செட்ல கேட்டிருந்தா கேட்ட क्वेश्चन அசெண்டிங்ல கொடுத்திருப்பான். அத கேட்ட கண்டென்ட் क्वेश्चन வந்து ரிவர்ஸ்ல கேட்டான். எப்படி இங்க அருண் சுரேஷன் கதை ஆரம்பிச்சுச்சோ கேட்ட क्वेश्चन சுரேஷ் அருண் கேட்டிருக்காங்க ரேஷியோ அந்த மாதிரி. சரிங்களா? நீங்க ஒரு கியூரியாசிட்டில 4:7 OMR ஷீட்ல புள்ளி வச்சிட்டீங்கன்னா சொல்லி முடிஞ்சு. சரிங்களா? அது யாரை கேட்டிருக்கான்றது கேர்ஃபுல்லா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணணும். 7:4 ஆன்சர் இந்த क्वेश्चन. இந்த क्वेश्चन ஆன்சர் 7:4. A troop has a provision of 276 soldiers 20 days இருக்கு. How many soldiers live in the troop? the provision is 46 days அப்படின்றாங்க. சரிங்களா? அப்ப 276 பேர் அந்த ட்ரூப்ல இருக்காங்க அந்த ஒரு குரூப்ல. சரிங்களா?
அவங்களுக்கு தேவையான உணவு இருக்கு, 20 நாளைக்கு தேவையான உணவு இருக்கு அப்படின்ற பட்சத்துல we multiple on it, எத்தனை உணவு பொட்டலம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 6 12 2 மிச்சம் 1, 14 1 15 மிச்சம் 1 4 1 5. அப்ப 5520 பாக்ஸஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த உணவு பட்டலங்கள் இருக்கு. சரிங்களா? 20 நாளைக்கு தேவையான உணவு பட்டலங்கள் எல்லாத்தையும் கொடுக்குற மாதிரி சரிங்களா இருக்குன்னு வச்சுக்கலாம். சோ இப்போ என்ன வேணும் அப்படின்னா இந்த பாக்ஸஸ் ஃபுட்டை வந்து 46 நாளைக்கு நான் கொண்டு போகணும். அப்ப எத்தனை பேர் வெளியேற்றுறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஜஸ்ட் டிவைட் ஃபார் இட். சரிங்களா? ஸோ 52 டிவைடட் பை 46. ஸோ இதால அடிச்சு கொடுத்துறாப்புல 1 டைம்ஸ் 46 அடியாச்சுன்னா அப்ப 56 9 92. ஸோ 92னா 2 டைம் 120 பேருக்கு தான் இருந்தாதான் சஃபிஷியண்டா இருக்கும். அப்ப 120 பேர் இருந்தாதான் சஃபிஷியண்டா இருக்கும். அப்ப 276 பேர்ல 120 கழிச்சிட்டோம் அப்படின்னா 156 பேர் இந்த குரூப்பை விட்டு வெளியே போகணும். வெளியே போனா மட்டும்தான் அந்த 120 பேருக்கான ஃபுட்டை வச்சுக்கிட்டு இந்த 5520 ஃபுட்டை வச்சுட்டு நான் 46 நாளைக்கு யூஸ் பண்ண முடியும். சோ தட் இந்த ட்ரூப் அவுட் எத்தனை பேர் வெளியே போகணும்? 156 persons லீவ் ஆன் இட், வெளியே போகணும். சோ அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா the mixture of 20 liters of ratio of milk and water. அப்ப milk and water எவ்வளவு? 28 liters of milk and water எவ்வளவு? 5:2. அப்ப 28 இன்ட்டு 5/7. அப்ப 7 லட்சம் 4 5 20. அப்ப 20 லிட்டர் பாலும் 8 லிட்டர் தண்ணியும் 7 லேயராவே இருந்திருக்கு in the stage of initial. சரிங்களா? if 2 liters of water is to be added in the mixture. சரிங்களா? 2 லிட்டர் ஆஃப் வாட்டர் இது வந்து மிக்ஸ் பண்றாங்க. அப்ப +2 liters. சரிங்களா? என்னது? வாட்டர் ஆட் பண்றாங்க. அப்ப இங்க 10 லிட்டர் தண்ணியும் 20 லிட்டர் பாலும் வந்துருச்சு. அப்ப ரேஷியோ என்னது? 2:1. ரேஷியோ வந்து என்னது? 2:1 சொல்லிருக்காங்க. இந்த நியூ மிக்சர் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அவன் என்ன சொல்றானா, if 2 liters of water is to be added to the mixture, இந்த 28 லிட்டர் கலவையில நான் 2 லிட்டர் தண்ணி சேர்க்கிறேன்றான். அப்ப ஏர்லியரா முதல்ல எவ்வளவு தண்ணி இருக்குன்னு தெரிஞ்சாதான் ரேஷியோ போட முடியும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் நான் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த 8 ஓட 2 கூட்டினா 10. அப்ப ஃபைனலா இருக்கிறது வந்து 20:10 இருக்கு. அப்ப 2:1 is answer. The difference between present age of P and Q is 8 years. சரிங்களா? P minus Q வந்து நமக்கு என்னது? 8 years. And the ratio of the present age is 2:3. 2:3 தான் ரேஷியோ. யாரோடது அப்படின்னா P க்கும் Q க்கும். சரிங்களா? அப்ப இந்த ரேஷியோவோட டிஃபரன்ஸ் 2x minus 3x. அதாவது வெரி x ஓட ரேஷியோ தான் எவ்வளவு? 8. ஏன்னா PQ ஓட டிஃபரன்ஸ் தான் 8 வயசுட்டா. அப்ப இந்த ரேஷியோவோட டிஃபரன்ஸ் தான் இந்த வயசு டிஃபரன்ஸ்க்கான ஈக்குவல். அப்ப 2x minus 3x நமக்கு வெரி x ஓட வயசு தான் எவ்வளவு? 8. இப்போ என்ன கேள்வி கேக்குறான்? ரெஸ்பெக்டிவ்லி வாட் இஸ் தி P's percentage? P ஓட percentage எவ்வளவு? 2x. அப்ப ஆன்சர் 16 வயசு. ஆப்ஷன் B. சோ 680 ரூபாய் ஏபிசிக்கு டிவைட் பண்ணி கொடுக்குறாங்க. சரிங்களா? A B C. A gets 3 times more than B and B gets 4 times to C அப்படின்னா அப்ப இந்த மாதிரி ஒரு கணக்கு வந்துருச்சு அப்படின்னா இதுல யார பத்தி பேசலையோ அங்க இருந்து இனிஷியேட் பண்ணும். மறந்துடாதீங்க. இந்த A அவனோட 3 டைம், B யோட 3 டைம் அப்படின்னு சொல்லிட்டா, B வந்து C யோட 3 டைம் சொல்லிட்டா. அப்ப இந்த இடத்துல கதையில யார பத்தி பேசல? இவனை பத்தி தான் பேசல, C பத்தி. அப்ப C தான் X. அப்ப இவனோட எத்தனை டைம்? 4x. அடுத்து இவனோட எவ்வளவு? 12x. கரெக்டா? அதாவது A gets 3 times of more than B. B எவ்வளவு வாங்குறானோ அவனோட 3 மடங்கு கூட. அடுத்து B எவ்வளவு வாங்குறான்? B gets 4 times to C. C எவ்வளவு வாங்குறானோ அவனோட வந்து 4 டைம் வந்து அதிகம் B. அப்ப C x னா இவன் 4x, இவன் 12x. அப்ப ரேஷியோ என்னது? 12:4:1. இதான் ரேஷியோ. சரிங்களா? இப்போ என்ன பிரேக்கப் கேக்குறான்? 680. சரிங்களா? 680 பிரேக் பண்ணணும். 12 16 17. சரிங்களா? அப்ப 12/17. இந்த 17 இருந்துச்சுன்னா ஃபுல்லா ஆட் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? 5 17. சோ அப்ப 17 இஸ் a prime number. வேற வழியே இல்ல. 17 தான் அடிச்சு கொடுக்கணும் நம்ம. சோ அப்ப 17 அடிச்சு கொடுக்கலாமா? 4 டைம் அடிச்சு கொடுக்கலாமா? 4 times 40. சரிங்களா? 40 எல்லாம் 68. சரிங்களா? 40 68. ஓகே டன். அப்ப 40 into 12 எவ்வளவு வரும்? 480. அப்ப முதல் பர்சனுக்கு ஷேர் 480. அடுத்து 4 16 160. கடைசி ஆளுக்கு 40. இதுதான் பிரேக்கப். இருக்கா? 480 160 40 இருக்கா? சோ ஆப்ஷன் B ல எஸ். சோ அடுத்து A is to B, B is to C கொடுத்துட்டான். A is to C equal to கேட்டிருக்கான். அப்ப A is to B is to C, A is to B, R is to 7, R is to 7 ஒரு எம்டி டேஷ் என்ன வரும்னு தெரியாது. அடுத்து B is to C,
அப்ப 8:9. அப்ப இவனுக்கு முன்னாடி ஒரு எம்டி டேஷ் முடிஞ்சு. ஒரு எண்ணுக்கு முன்னாடியே ஒரு எண்ணுக்கு பின்னாடியே ஒரு எம்டி டேஷ் வந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த நம்பர் தான் வரும். அப்ப இந்த இடத்துல 7 தான் வரும், இந்த இடத்துல 8 தான் வரும். அப்ப 6:48 நமக்கு ஏஓசியும் தானே கேட்டிருக்கான். சரி, இருந்தாலும் ஃபுல்லா கண்டுபிடிச்சிருவோம். 7 56, 9 63 அதானே. சோ அப்ப இது ரேஷியோ. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, ஏக்கும் சிக்கும் தான் இஸ் ஈக்குவல் டு கேட்டிருக்கான். அப்ப 48:63, 48:63. இது காமனா ஏதாச்சும் ஒரு டேபிள்ல டிவைட் ஆகுமா? 3 டேபிள்ல டிவைட் ஆகும். 1 3 3, 6 3 18, 2 1 21. அப்ப இதுவும் எனக்கு டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இது எனக்கு டிவைட் ஆகாது காமன் டேபிள்ல. சரிங்களா, இது 4 டேபிள்ல வர வேல்யூ, இது 3 டேபிள் அண்ட் 7 டேபிள்ல வர வேல்யூ. சோ அப்ப ஆப்ஷன் ஏல இருக்காத ஆன்சர். So 20 liters of mixes contain milk and water in the ratio 5:3 அப்படின்றான். அப்ப 20 liters ன்னு சொல்லிட்டாங்க, அதுல milk and water ன்னு சொல்லிட்டாங்க, ரேஷியோ வந்து 5:3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப 20 × 5/8 கரெக்டா? 20 × 5/8. அப்ப இது அடிச்சிடலாம் 2 டைம்ஸ் 4 டேபிள் அடிச்சிருப்போம், இது 5 டைம்ஸ். அப்ப 25/2 அப்ப 12 லிட்டர் 12.5 liters of milk is originally is there. அப்ப 7.5 சரிங்களா, 7.5 கரெக்டா? 7.5 இது ரெண்டும் கூட்டம்னா நமக்கு என்ன வந்துருச்சு, 20 லிட்டர் வந்துருச்சு. அப்ப இனிஷியலா 12.5 லிட்டர் பாலும் 7.5 லிட்டர் தண்ணி இருக்கு. சரி, ஓகே. 4 liters of mixture replaced by 4 liters of milk. அப்ப இப்ப 4 liters of mixture தான் வெளிய எடுக்கிறான். அப்ப மிக்சர்னா என்ன இருக்கும், மில்க் வாட்டர் இருக்கும். என்னது பிளஸ் 5:3. அப்ப 4 × 5/8. அப்ப இது அடிச்சிட்டோம்னா 2 டைம்ஸ், இது அடிச்சோம்னா 2.5. அப்ப தண்ணியில பால்ல இருந்து 2.5 லிட்டர் வெளியே போகும், பால்ல இருந்து 1.5 லிட்டர் வெளியே போகும். அப்ப இந்த இருக்கா தண்ணியும் பாலும். அப்ப இந்த 12.5 லிட்டர் ஒரிஜினல்ல இருந்து 2.5 லிட்டர் பால் வெளியே போயிடும். அப்ப எனக்கு எவ்வளவு இருக்கும், 10 லிட்டர் இருக்கும். அப்ப இங்க எவ்வளவு போகும், 1.5 லிட்டர்ஸ் போகும். அப்ப எனக்கு இப்ப எவ்வளவு இருக்கும், 6 லிட்டர் தண்ணி இருக்கும். So 4 liters of mixture replaced. அதை எடுத்துட்டு என்ன பண்றோம், 4 liters of milk. சரிங்களா, 4 liters of milk, the ratio of milk and milk. அப்ப 4 liters of milk தான் சேர்க்கறான். அப்ப இங்க தான் +4. அப்ப ஃபைனலா எனக்கு இருக்க ஆன்சர் என்ன, 14 லிட்டர் பாலும் 6 லிட்டர் தண்ணியும் உள்ளது. இப்ப நியூ ரேஷியோ என்ன, 7:3. இதான் ரெண்டாவது பால் அடிச்சிருக்கேன். 7:3 is the answer. ஆப்ஷன் B ல இருக்கு. A sum of rupees 53 divided among ABC such that A gets 7 more than B. அப்ப A B C இருக்கு, A gets 7 more than B. B எவ்வளவு வாங்குறானோ அதோட +7 அதிகம், +7 அதிகம். இவனோட A வந்து 7 ரூபாய் அதிகம். அடுத்து B gets, அடுத்து என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா B and B gets ₹8 more than C. What gets C? அப்ப இங்க என்ன வந்திருக்கும் அப்படின்னா +8 அப்படின்னு சொல்லிட்டான். What is the ratio? Ratio கேட்டிருக்காங்க அதானே. So C gets the ratio of the share ratio என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இவன் x ஆ இருந்துச்சு அப்படின்னா இவன் x +8, இவன் என்ன வந்திருக்கும் x +8 +7 கரெக்டா. ஏன்னா இவன் x, இவனோட 8 ரூபா போறோம்னா x +8, இவனோட 7 ரூபா போறோம்னா இப்படிதான் போடணும். அதுக்கு நம்ம இப்படியே போட்டலாம். என்ன போடலாம், x +8 × 10 15, x +15, x +8 x. இந்த மூணோட கூடுதல் தான் எவ்வளவு கொடுத்திருக்கான், சம்மு எவ்வளவு கொடுத்திருக்கான், 53 கொடுத்திருக்கானா, 53. அப்ப 3x கூட்டிக்கலாமா, 3x + 8 + 15 எவ்வளவு வந்திருக்கும் நமக்கு, 23. 23 எஸ் 23, 15 20 23 = 53. அப்ப 3x = நமக்கு எவ்வளவு வரும், +23 அங்கிட்டு போச்சுன்னா -23 ஆயிரும். அப்ப 30 ஆயிரும். x = 10. இப்ப x = 10 கிடைச்சிருச்சா. அப்ப A B C ஓட வேல்யூ வச்சிருக்கேன். C க்கு தான 10 ன்னு போட்டுருக்கேன். C க்கு 10ன்ற பட்சத்துல இவனுக்கு 18 ரூபாய் இருக்குமா, 18 ரூபாயோட இவனுக்கு ஒரு 7 ரூபாய் கூட்டிக்கலாமா. நமக்கு 7 ரூபாய் கூட்டுறோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கும், 25 ரூபாய். சரிங்களா, got it? அப்ப ரேஷியோ என்ன, இதான் ரேஷியோ. 25:18:10 இந்த இருக்கா ஆப்ஷன் B ல. இது காமனா ஒரே டேபிள் டிவைட் ஆகாது. சரிங்களா, அதனால நம்ம டைரக்டாவே இப்படி போட்டுக்கலாம். So ratio of earning A and B is 4:3. If the earning of A increased, அப்ப A B ரெண்டு பேர் இருக்காங்க, A B ரெண்டு பேர் இருக்காங்க, அவரோட earning ratio 4:3. A ஓட சம்பளம் வந்து 50% கூடுது, B ஓட சம்பளம் வந்து 25% குறையுது அப்படின்னா நியூ ரேஷியோ ஆஃப் த earning of B
becomes 8:7 அப்படின்ட்டாங்க. அப்படி பண்றதுனால அவங்க ரேஷியோ எப்படி மாறுது 8:7 மாத்துதான். அப்ப ஏவோட ஏர்னிங் என்னன்னு கேக்குறாங்க. அதாவது ஏவோட தனிப்பட்ட சம்பளம் கேக்குறாங்க. நம்ம கொஸ்டின்ல சம்பளத்தை பத்தியே பேசல. அதாவது அவனோட சம்பள விகிதம் கொடுத்திருக்கான், எவ்வளவு விகிதம் கூடுது குறையுதுன்னு சொல்லியிருக்கான தவிர ஏவும் பியும் தனிப்பட்ட முறையில இவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்கான்றத கொடுக்கவே இல்லை. ஆனா கொஸ்டின் என்ன கேட்கிறான், ஏவோட ஏர்னிங்ஸ் கேட்கிறான். அப்ப ஆன்சர் டேட்டா இன்அடிக்குவேட், கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா, மறந்துடாதீங்க. அவன் என்ன டேட்டா கொடுத்திருக்கானோ அது ரிலேட்டடா கொஸ்டின் கேட்டாலும் நான் சால்வ் பண்ண முடியும். நியூ ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டாலும் சால்வ் பண்ண முடியும். அது ஓல்டு ரேஷியோ கொடுத்துருக்கா சேலரி, அப்புறம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கொடுத்துருக்கான், அதுக்கப்புறம் நியூ ரேஷியோ என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா என்னால சால்வ் பண்ண முடியும், டெஃபினட்டா சால்வ் பண்ண முடியும். ஆனா அது கேட்கறது ஒரு தனிப்பட்ட நபரோட வருமானம், அதனால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இனிஷியலா அது எவ்வளவு வருமானம் ஆகுனாலும் எனக்கு தெரியாது, ரேஷியோ தான் கொடுத்துருக்கான். சோ இந்த கொஸ்டின் ஆன்சர் டேட்டா இன்அடிக்குவேட். 3 numbers are in the ratio 3:4:5. LCM அது கொடுத்திருக்காங்க எவ்வளவு 2400. HCF என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப மூணோட மல்டிபிள் வேல்யூ எவ்வளவு வந்திருக்கு பார்க்கணும். முன்னாங்க 18 15 60. அப்ப 2400 டிவைடட் பை 60. சோ 3018 4000 24 40 40 HCF. சரிங்களா, அதான் டிவைட் பண்ணுவீங்கல்ல, அதான் HCF, காமன் டிவிஷன். அடுத்து A B C, இங்க பாருங்க, A/3 is equal to B/4 is equal to C/7 தானா. இங்க பை ஈக்குவல் டு போட்டு பை எனக்கு ஃபிராக்ஷன் வேல்யூ வந்துருச்சா, அப்ப நீங்க கண்ண மூடிட்டு போட்டுறலாம். ஈக்குவல் டு எடுத்து ஈக்குவல் டு வேல்யூ கொடுத்துட்டு பை வேல்யூல என்ன கொடுத்திருக்கானோ அதுதான் அதோட ரேஷியோ. அப்ப 3:4:7 தான் A/B/C ஓட ரேஷியோ. இப்ப டைரக்டா இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாமா, A+B+C டிவைடட் பை C ன்னு இருக்கா. அப்ப A+B+C எல்லாத்தையுமே ஆட் பண்ணிரணும். 14 டிவைடட் பை C ஓட வேல்யூ 7 ஆட் கொடுத்தோம்னா 2. இந்த क्वेश्चन ஆன்சர் ஆப்ஷன் B ல இருக்கு 2. சோ அடுத்து 139 क्वेश्चन பாருங்க, which is the biggest one ரேஷியோல. நான் இதே நாம அப்பவே பார்த்தோம், 2/3 3/5 4/7 5/8. இதுல பிக்கஸ்ட் ஒன் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, ரெண்டு ஜோடி எடுத்துட்டு 5 2 10 3 9. அப்ப இதுதான் பிக்கஸ்ட். சோ 7 5 35 4 8 32. அப்ப இதுல இதான் பிக்கஸ்ட். அப்ப ரெண்டு பிக்கஸ்ட் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டேன். என்னது 2/3யும் அடுத்து என்ன வந்திருக்கு 5/8யும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டேன். இப்ப கிராஸா மல்டிபிள் பண்ணலாம். 16 இங்க 3 15 அதானே. சோ அப்ப ஆன்சர் என்ன, 2:3 is the biggest one. 2:3 is the biggest one. மிச்சம் எல்லாமே அதோட சின்னதுதான். சரிங்களா. So the last question, an amount of rupees 735 divided among ABC such a way that received 25 less than their shares. அப்ப மூணு பேருக்குமே 25 வந்து குறையுதுன்ற. அப்ப 75 ரூபாய் குறையும். சோ அப்ப 735ல 75 குறைச்சிடுறேன். ஏன் கழிக்கிறேன் அப்படின்னா, if each ஒவ்வொருத்தனும் had received ₹25 less ன்ற, அப்ப ஒவ்வொருத்தனுக்கு 25 குறையுதுன்னா 75 டோட்டல் ஷேர்ல இருந்து குறைஞ்சிரும். சரிங்களா, 0. அடுத்து வந்திருக்கும் அப்படின்னா 6 660 தான் எனக்கு ஒரிஜினல். இதுதான் பிரேக்கப். இந்த பிரேக்கப் தான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, if the share would be 1:3:2. அப்ப இப்ப நம்ம கேக்குறோம், the money received by C எவ்வளவு ரிசீவ் பண்றான்னு கேக்குறான். C வந்து 2. அப்ப 660 into 2/5 6. அப்ப இதெல்லாம் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 110. அப்ப 220 தான் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அது ஒரிஜினலா அது கையில வாங்கின பணம். சரிங்களா, கையில வாங்கின பணம் தான் 220. ஆனா அது ஒவ்வொருத்தனுக்கு நான் எவ்வளவு நான் லெஸ் பண்ணிருக்கேன், 25 into 3 லெஸ் பண்ணிருக்கேன்ல. அப்ப அந்த ஷேர்ல இவனோட ஷேர் 25 ரூபாய் சேர்க்கணும்ல. அப்ப 245 தானே அவனோட ஒரிஜினல் கண்டென்ட். 245 ரூபாய் தான் அவனோட ஒரிஜினல் ஷேர். ஏன்னா நமக்கு இது 660ல அது கையில வாங்கினது, இருந்தாலும் அந்த 75 ரூபாய் சப்ராக்ட் பண்றப்ப ஒவ்வொருத்தனுக்கும் அதோட ஷேர் வேலையை நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும், ஒரிஜினலா அவங்களுக்கு இவ்வளவு வேணும், ஆனா 25 குறைச்சு கையில வந்து 220 ரூபாய் வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். சரிங்களா. சோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா, டெஸ்ட் 3 ஓட ஆன்சர் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.